கோயில் ஏன் இருட்டாக இருக்குன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? மயிலை சீனி அவர்கள் தான் சொல்லுவார், மதம் நிறுவனமயப்படாமல் ஒரு வெறும் கோயிலாக மட்டும் அது இருந்திருந்தால் அந்த கட்டிடக்கலையை நாம் ரசிக்கலாம். குறிப்பாக சோழர்கள் காலத்திலே இப்படி முன்மண்டபங்கள் எல்லாம் கட்டப்பட்டன. அந்த முன்மண்டபங்கள் கோயிலினுடைய அழகையே மறைத்து விட்டன. மாறாக கோயில் இருளுக்குள் மூழ்கி கிடக்கிறது. அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோழர்கள் பெரிய சேவையை சைவத்திற்கு செய்தார்கள் என்பதை விட கோயில்களுக்குள் இருட்டை நுழைத்தவர்கள் சைவர்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். பேரறிஞர் அண்ணாவுடைய தீ பரவட்டும் என்கின்ற நூல் புராணங்களை இதிகாசங்களை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று அண்ணா ஆற்றிய உரை என்பதை விட அண்ணா செய்த விவாதம். சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையோடு இந்த விவாதம் நடக்கிறது. ராபி சேது பிள்ளை ஒரு புறம் இதிகாசத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் மிக தைரியமாக ஒரு பெரியாரின் தொண்டனாக புராணங்களை எரிக்க வேண்டும் என்று பேசுகிறார். இந்த விவாத மேடைக்கு நடுவராக இருந்தவர் தான் கோவை கிழார். இது சென்னை சட்டக்கல்லூரியிலே நடந்தது. இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கோணம்மாள் என்கின்ற இருள பெண் தெய்வம் இந்து கடவுளாக மாறுவதற்கு தெரிந்தும் தெரியாமலேயோ, பரிதாபமாக சொல்கிறேன், காந்தியடிகளும் காரணமாக இருந்திருக்கிறார். காந்தியடிகளும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். கோணம்மாளை கோணியம்மன் நாக்கியதில். நண்பர்களே, எதையும் சாதிக்கும் இயக்கத்திற்கு ஒரு பெயர் வைத்தால் அதற்கு மே 17 இயக்கம் என்றே பெயர் வைக்கலாம். 2ஆம் ஆண்டு இத்தனை அறிஞர்களை அழைத்து நடத்தப்படுகிற இந்த அறிவர் மாநாட்டை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் ஆண்டு இத்தனை அறிஞர்களை அழைத்து நடத்தப்படுகிற இந்த அறிவர் மாநாட்டை இனிமேல் எந்த அறிவாலயமும் நடத்திவிட முடியாது. ஏன்னா திருமுருகன் காந்தி என்னுடைய அருமை தோழன், இந்த மண்ணினுடைய நம்பிக்கையாய் திகழ்கிறான் என்பதில் இதைவிட என்ன பெருமை ஒரு நெருங்கிய நண்பனுக்கு இருக்க முடியும்? அப்படி நாங்கள் இருவரும் இயங்கிய காலத்திலே, மாணவர் பருவத்திலே, மாணவர் போராட்டத்தை ஒருங்கிணைப்பதிலிருந்து, மாணவர் பத்திரிகை நடத்தியதிலிருந்து, சிட்டுக்குருவியாய் நாங்கள் இருவரும் பறந்து ஒரு மாணவர் அரசியலை முன்னெடுத்தவர்கள் நாங்கள் இருவரும். இன்று என்னைப் போலவே, திருமுருகன் காந்தியைப் போலவே எத்தனையோ திருமுருகன் காந்திகளையும் மீனாட்சி சுந்தரங்களையும் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நண்பர்களே, இன்றைக்கி இந்த அறிவர் மாநாடு, இதனால் என்ன பயன்? 2 நாள் நடத்துகிறோம். இந்த மாநாட்டினுடைய விளைவு என்ன? 2ஆம் ஆண்டு இந்த மாநாட்டில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த மாநாட்டின் விளைவு என்ன? தமிழ் தேசிய பெருவிழா என்று இந்த 2 நாள் மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது. உலகமே இதை உற்று கவனித்து கொண்டிருப்பது எல்லாத்துக்கும் தெரியும். திருமுருகன் காந்தியை கூப்பிட்டு யாராச்சும் பாராட்டியிருப்பாங்களா? இல்லை. எவருடைய பாராட்டிற்காகவும் நாம் இயங்குவதில்லை. நண்பர்களே, இந்த மாநாட்டின் வெற்றி என்பது என்ன என்பதை நான் ஒரு வரியில் சொல்வேன். மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி அழைத்திருக்கிறார். அந்த மாநாட்டில் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய மேடையாக அதை நினைத்து கொண்டு அத்தனை அறிஞர்களும் ஓடோடி இங்கே பேசுகிறார்களே, அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. இந்த மாநாடு நம்முடைய மாநாடு என்று சிட்டுக்குருவிகளாய் பறந்து அற்புதமான ஒழுக்கத்தோடு இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மே 17 இயக்க தோழனது பெருமைக்கும் உரியது இந்த மாநாடு என்பதை நான் இங்கே குறிக்க வேண்டும். நான் விரைவில் முடிக்க வேண்டும். இந்த இந்து மதம் ஆக்கிரமித்த தமிழர் கோயில்களும் தெய்வங்களும் என்கின்ற ஒரு தலைப்பை நான் தான் எடுத்துக்கொண்டேன். என்ன காரணம்னு கேட்டால், இதில் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கான ஒரு காரணத்தை உங்களிடத்தில் நான் சொல்லணும்.
நான் முறைப்படி தமிழ் படிக்காதவன் என்பதை நான் தாழ்மையோடு அதே நேரத்தில் வெட்கத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய அறிஞர்களெல்லாம் தமிழறிவில் ஆழங்கால் பட்டவர்கள். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் முதன்மை பாடமாக ஆங்கிலத்தை படித்தவன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற நாளிதழில் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆங்கிலத்தில் தொடர்ந்து எழுதி வந்தவன். ஆனாலும் ஒரு பத்திரிகையாளனாக உங்கள் முன்னிலையில் நான் பேச வந்திருக்கிறேன். 15 ஆண்டு காலம் நான் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதி வந்தாலும் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்வது, அந்த 15 ஆண்டு காலம் நான் எழுதிய அத்தனை கட்டுரைகளும் தமிழ் குறித்தது என்பதுதான். ஏன்னா படித்தது ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் நாம் பேசுகிற பிரச்சனை நம்முடைய மொழியை பற்றிய பிரச்சனை, நம்முடைய இலக்கியத்தை பற்றிய பிரச்சனை, நம்முடைய இனத்தை பற்றிய பிரச்சனை, நம்முடைய விடுதலையினுடைய பிரச்சனை. அதைத்தான் 15 ஆண்டுகளாக நான் ஒரு இதழிலே செய்து வந்தேன். அப்போ இந்த மாநாட்டிற்கு மற்ற பத்திரிகையாளர்களைப் போல என்னுடைய நிலை இல்லை. மற்ற தினந்தோறும் செய்திகளை எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்தால் 4 பாயிண்ட் போதும். தினமலரில் அவ்வளோதான் இடம் தருவான். ஆனால் நான் பணியாற்றிய பத்திரிகையில் நெடிய கட்டுரைகளை நான் எழுத வேண்டும் என்பதற்காகவே அந்த வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த கட்டுரைகளுக்கான வாசக பரப்பை அறிந்த அந்த பத்திரிகை நிறுவனம் அப்படி ஒரு விடுதலையை எனக்கு கொடுத்தது. அந்த விடுதலையினுடைய விளைவுதான் இத்தனை ஆண்டு காலமாக நான் எழுதி வந்த கட்டுரைகளும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் எழுதியிருக்கிற நூல்களும். நண்பர்களே, அதில் நான் சொன்னது ஒரு பத்திரிகையாளனாக உங்கள் முன்னிலையில் நான் நின்றிருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், தமிழில் ஆழங்கால் பட்ட அறிஞர்கள் முன்னிலையில் நான் பேசுவது ஏதாவது தவறாகி போய்விடுமோ என்று கூட எனக்கு ஒரு அச்சம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு ஆராய்ச்சியாளன் அல்லது ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர், இவர்கள் பணிகள் வேறு. ஒரு இதழாளனுடைய பணி என்பது வேறு. ஆசிரியர்களுக்கு நிறைய படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆய்வாளர்களுக்கும் அதே போல நிறைய வாசிப்பதற்கான வாய்ப்பை காலம் வழங்குகிறது. ஆனால் ஒரு பத்திரிகையாளனின் பணி என்பது அறைகூவல் மிக்க பணி. பத்திரிகையில் எந்த அளவு நேரம் இருக்கிறதோ அந்த அளவிற்குள் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை கட்டுரைகளாக சொல்ல வேண்டும். அது பிரசுரமாக வேண்டும். தினந்தோறும் எழுத வேண்டும். தினந்தோறும் செம்மைப்படுத்த வேண்டும். தினந்தோறும் களப்பணியாற்ற வேண்டும். அப்போ இது நான் ஐ வாஸ் நாட் அன் ஆர்ம்சேர் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக நான் இருந்து பார்த்த விஷயங்கள் என்னுடைய சொந்த ஊர் கோவையிலே. அந்த விடயங்களை எல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து விரைவில் இந்த உரையை நான் முடிப்பேன் என்று கூறி என்னுடைய இந்த தலைப்பிற்கு நான் வந்து விடுகிறேன். அதில் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் சொன்னேன் அல்லவா, அறைகூவல் மிக்க பணி. அப்போ அந்த அறைகூவல் மிக்க பணி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பத்திரிகை நிறுவனத்துக்கே எதிராக போயிடும். அப்படி முதல்ல ஃபஸ்ட் செஷனில் பேசின ஒரு ஸ்காலர் அரசு ஐயான்னு நினைக்கிறேன், அவர் குறிப்பிட்டார், கணபதி எல்லோரும் அந்த ஊ போட்டு எழுதுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிற விஷயம் அது என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். அந்த கணபதி தான் என்னுடைய பத்திரிகையாளர் பணியையும் முடிச்சு வச்சார். அது என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த நிறையா இந்து மதம் ஆக்கிரமித்த கோயில்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே நான் வர்றேன். அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும், கோயில்களினுடைய வரலாறு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகள் கொண்டது. ஆனால் அந்த பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்ட கோயில்கள் எல்லாம் இப்போது ஏன் இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை மிக தெளிவாக ஆய்வு செய்தவர் ஆய்வு பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். அவருடைய நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்கின்ற நூலை நாம் வாசிக்க வேண்டும். அந்த விதத்தில் ஆரம்பத்தில் மரத்தால் உருவாக்கப்பட்ட கோயில்கள் இருந்தன. மரத்தால் உருவாக்கப்பட்ட கோயில் காலகாலத்துக்கு நிற்காது. இது ஆர்ட்டுடைய டெவலப்மெண்ட், டெம்பிள் ஆர்கிடெக்சருடைய டெவலப்மெண்ட்.
அப்புறம் மரத்தால் கட்டப்பட்ட கோயில். இன்றைக்கி நம்ம கேரளாவில் பார்க்கலாம், கோயில்கள் நிறைய மரத்தால் கட்டப்பட்டிருக்கும். அதெல்லாம் அதனுடைய நீட்சி. அப்புறம் பிறகு மண்ணால் கட்டப்பட்ட கோயில், அதற்கு மண்ணளி என்கின்ற ஒரு பெயரே உண்டு. அப்புறம் கற்களால் கட்டப்பட்ட கோயில், அதற்குத்தான் கற்றளி என்கின்ற ஒரு பெயர். இப்போ இந்த கோயிலுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது அதாவது கற்றளிகள் தோன்றுகிற காலத்தில் அந்த கல்லால் கட்டப்பட்ட கோயில் தான் காலகாலத்திற்கும் நின்றுருக்குது. இன்றைக்கும் பழங்கால கோயில்கள், நாம் பார்க்கிற பழங்கால கோயில்கள் எல்லாம் கற்களால் கட்டப்பட்டவை. அப்போது இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய கூற்றாக நான் இதை சொல்லுவேன். ஒரு ஆய்வாளன் எப்படியெல்லாம் ஒரு கலையினுடைய வரலாற்றை, அந்த கலை வரலாற்றிலே நேர்ந்த தவறுகளை ஒரு கலை வரலாற்றறிஞர் எப்படி பார்க்கிறார் என்பதற்கான ஒரு கூற்று தான் இது. இப்போது கல்லால் கோயில் கட்டிட்டாங்க, அந்த கோயில் அழகாக இருக்குது. ஆனால் ஒரு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இந்த சமயம், வைதீகம் என்கின்ற இந்த சமயம் நிறுவனமயமாகும் பொழுது, அதனுடைய இலக்கியங்கள் எல்லாம் தோன்றுகிற பொழுது, அதில் நாயன்மார்கள் மற்றபடி சைவர்கள், சைவ அறிஞர்கள் எல்லாம் தோன்றும் பொழுது, அந்த கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடி, அதாவது கர்ப்ப கிரகம் என்று சொல்கிறோமே, சாங்டம் சாங்டர், இந்த கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் நிறைய மண்டபங்கள் கட்டப்படுகின்றன. மேலே விமானம், முன்னாடி மண்டபங்கள் கட்டப்படுகின்றன. அப்போ இப்படி மண்டபங்கள் அந்த நாயன்மார்கள் தங்குவதற்காக, அங்கே அந்த பூஜை எல்லாம் நடத்துறதுக்காக அப்படி நிறையா மண்டபங்கள் கட்டிட்டாங்க. நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்கோம். இறை நம்பிக்கை இல்லாத நான் கூட கோயிலுக்கு போயிருக்கிறேன். கோயில் ஏன் இருட்டாக இருக்குதுன்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? மயிலை சீனி அவர்கள் தான் சொல்லுவார், இந்த மதம் நிறுவனமயப்படாமல் ஒரு வெறும் கோயிலாக மட்டும் அது இருந்திருந்தால் அந்த கட்டிடக்கலையை நாம் ரசிக்கலாம். குறிப்பாக சோழர்கள் காலத்தில் இப்படி முன்மண்டபங்கள் எல்லாம் கட்டப்பட்டன. அந்த முன்மண்டபங்கள் கோயிலினுடைய அழகையே மறைத்து விட்டன. மாறாக கோயில் இருளுக்குள் மூழ்கி கிடக்கிறது. அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சோழர்கள் பெரிய சேவையை சைவத்திற்கு செய்தார்கள் என்பதை விட கோயில்களுக்குள் இருட்டை நுழைத்தவர்கள் சைவர்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். நண்பர்களே, அடுத்தது இப்போ 2 நாளாக நம்ம கேட்டிருக்கிற விடயம், இந்த நம்முடைய மரபும் வைதிக மரபு. வைதிக மரபு என்பது அதனுடைய வழிபாட்டு முறை என்ன, மந்திரம் ஓதி யாகம் செய்வது, இதெல்லாம் வழிபாட்டு முறை. நம்முடைய மரபு வெறியாட்டு. அதை அறிஞர்கள் அறிவார்கள். வெறி என்ற சொல்லை இன்றைக்கு இருக்கிற பொருளில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தங்க ஏமாற்றம் அடைஞ்சு உட்காந்துருக்கும்போது ஏன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி காதலனை பிரிந்து ஒரு காதலி இருக்கிறார், தலைவி இருக்கிறாள், அவள் பித்து பிடித்து இருக்கிறாள். அந்த பித்திற்கு காரணம் கடவுள்தான் என்று நினைத்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். உடனே வேளன் என்பவனை அழைத்து ஒரு வெறியாட்டு செய்கிறார்கள். அப்போ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, குறுந்தொகையில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் எப்படி சொல்லப்படுதுன்னா, இவளுக்கு நோய் வந்ததற்கான காரணம் தலைவன் தான், தலைவனுடைய பிரிவு தான். இந்த தலைவனுடைய பிரிவு தான் இந்த நோய்க்கு காரணம் தெரியாமல் அவளுடைய தாய் யாரையோ கூப்பிட்டு, வேளனை கூப்பிட்டு முருகை வர வைத்து சாமி ஆடிக்கொண்டிருக்கிறாள். அந்த தலைவனுடைய உண்மையான தெய்வம் யார் என்று கேட்டால் அவளுடைய காதலன் தான். அந்த காதலன் வந்தால் இவளுக்கு நோய் தீர்ந்துவிடும். அதை விட்டுட்டு வேற யாரையோ கூட்டி சாமி ஆடிட்டு இருக்கா, வெறியாட்டு நடத்திட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு பாடலை பார்க்கும் பொழுது, ஒரு சங்ககாலத்தினுடைய செக்குலர் சொசைட்டி, சங்ககால இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி பார்த்தன அப்படின்னா, நம்முடைய தெய்வம் முருகன் என்று சொன்னாலும் கூட அந்த முருகன் என்கின்ற தெய்வத்தை விட காதல் என்ற பக்தி தான் பெரியது என்று சொன்ன பாடல் அந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் அவசியம் படிக்கணும். அப்புறம் இந்த
பழங்கால கோயில்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறிப்பிடுவார்கள், தேவிமார்களுக்கு சன்னதியே கிடையாது கோயில், பெண் தெய்வங்களுக்கு சன்னதி இல்லை அங்கே. இது எல்லாம் 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் தோன்றுகிறது. அப்போது 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு பெண்ணினுடைய நிலை எப்படி இருந்தது, 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு பெண் எப்படி ஓரளவு விடுதலை அடைகிறாள் என்கின்ற காலக்கண்ணாடியாகவும் நம்முடைய வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, இது என்னுடைய ஒரு அறிமுக உரை. இன்னொரு அரை மணி நேரத்தில் இந்த ஸ்லைடை போட்டு காட்டினா உங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கோவை கிழார் மதம் மாற்றப்பட்ட கடவுள்கள் என்கின்ற ஒரு தலைப்பை இங்கே நான் கொடுத்திருக்கிறேன். இதில் கோவை கிழாரை பற்றி நான் சொல்லணும்னா, CM ராமச்சந்திரன் செட்டியார் என்கின்ற இந்த கோவை கிழார் அவர்தான் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் என்டோமெண்ட் போர்டு என்கின்ற முதலாக இந்து அறநிலையத்துறை வந்தபோது அதனுடைய கமிஷனராக இருந்தவர், ஆணையராக இருந்தவர். அறிஞர் பெருமக்கள் அறிவார்கள், பேரறிஞர் அண்ணாவுடைய தீ பரவட்டும் என்கின்ற நூல், இந்த தீ பரவட்டும் என்கின்ற நூல் புராணங்களை இதிகாசங்களை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று அண்ணா ஆற்றிய உரை என்பதை விட அண்ணா செய்த விவாதம், சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையோடு இந்த விவாதம் நடக்கிறது. ராபி சேது பிள்ளை ஒரு புறம் இதிகாசத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். பேரறிஞர் CN அண்ணாதுரை அவர்கள் மிக தைரியமாக ஒரு பெரியாரின் தொண்டனாக புராணங்களை எரிக்க வேண்டும் என்று பேசுகிறார். இந்த விவாத மேடைக்கு நடுவராக இருந்தவர் தான் கோவை கிழார். இது சென்னை சட்டக்கல்லூரியிலே நடந்தது. இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சென்னையில். அவர் நெற்றியை பாருங்கள், நீரணிந்திருக்கிறார். நெற்றியில் நீரணிந்த ஒரு சைவ பெருமகனாக அவர் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த சைவத்திற்குள் மிகப்பெரிய புரட்சியை செய்தது அவருடைய ஒரு நூல், கொங்கு நாடும் சமணமும் என்கின்ற ஒரு நூல். இந்த என்னுடைய கட்டுரைகளுக்காக இவரது நூல்களை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது நம்ம இதில் பார்க்கக்கூடியது மதம் மாற்றப்பட்ட கடவுள்கள் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது போயிடலாம். இந்த சிற்பத்தை, இந்த பாறை பாருங்கள், இந்த பாறையில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில், பொள்ளாச்சிக்கு அடுத்தபடி திருமூர்த்தி மலைன்னு ஒரு கோயில் இருக்குது. அதனால் அந்த தலைப்பு எப்படி நான் கொடுத்துருக்கிறேன்னாட்டா திருமூர்த்தியா திரிமூர்த்தியா என்று நான் கொடுத்துருக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்து மதம் ஆக்கிரமித்த தமிழர் கோயில்களும் தெய்வங்களுங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு கட்டுரை. இது இந்த திருமூர்த்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதற்கு பெயர் அந்த ஊருக்கு பேர், அந்த மலைக்கு பேர் திருமூர்த்தி மலை. அங்கே ஒரு அருவி இருக்கிறது, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம். அது போயிருப்பீங்க. இந்த திருமூர்த்தி மலைக்கு ஒரு புராணம் எழுதப்பட்டிருக்கிறது. வேலாயுத பண்டிதர் என்பவர் ஒரு ஸ்தல புராணத்தை இந்த மலைக்கு எழுதியிருக்கிறார். அந்த புராணத்தில் இந்த கோயிலுக்கான வரலாறுன்னு சொல்ல முடியாது, அது அண்ட புழுகும் புரட்டும். அப்போ இந்த வேலாயுத பண்டிதர் ஒரு லிங்க் கொடுக்குறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து மதம் எவ்வளவு ஆபாசமானது, இந்து கடவுளர்கள் எவ்வளவு ஆபாசமானவர்கள் என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் அந்த திரிமூர்த்தி என்று சொல்கிறார், திருமூர்த்தியை. அவர் திரிமூர்த்தின்னா உங்களுக்கு தெரியும், 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன். இவங்க 3 பேரும் போய் ஒரு முனிவர், அந்த முனிவருடைய மனைவி, அவங்க பேர் அனுஷ்யா, அந்த முனிவருடைய ஒய்ஃப்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்டால் நம்ம விட்டுருவோமான்னு நம்ம யோசிக்கணும். அந்த அம்மாட்ட போய், நாங்கள் 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் 3 பேர் கடவுள், எங்கள் 3 பேர்த்துக்கு ஒரு விஷயத்தை நீ பண்ணணும், நீ ஆடையின்றி நிர்வாணமாக எங்களுக்கு உணவு பரிமாறணும்னு கேட்டிருக்கான் பிரம்மா விஷ்ணு சிவன். கடவுள் கேட்டாங்க, செய்யாமல் இருக்க முடியுமா? உடனே அந்த அம்மா போய் அவருடைய கணவன் முனிவர், அதரி மகரிஷின்னு பேர், அவருடைய பேர், அந்த முனிவனை வணங்கி
இப்படி என்னை கேட்குறாங்க கடவுளர்கள் வந்து என்ன பண்ணலாம். உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மந்திரத்தால் வந்து இந்த 3 பேரையும் கை குழந்தைகளாக மாற்றிவிட்டார். பிறகு இந்த 3 பேர் கை குழந்தைகளாக மாறியதற்கு பிறகு அந்த 3 கை குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்து தொட்டிலில் அனிசியா தூங்க வைத்தாள். அப்படி இந்த 3 பேரும் இதை செய்ததனால் இந்த ஊருக்கு, இந்த மலைக்கு திரிமூர்த்தி என்று பெயர் வந்தது என்று இதனுடைய ஸ்தல புராணம் குறிக்கிறது. ஆனால் கோவைக்கிழார் ஒரு சந்தேகப்பட்டார். இங்கே இந்த திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய இன்னொரு பெயர் வந்து அமனலிங்கேஸ்வரர். லிங்கம் என்பது சிவனை குறிக்கக்கூடிய சொல். இப்போ சிவனை எங்காவது நிர்வாணமாக நம்ம பார்த்துருக்குறோமா? அமனலிங்கேஸ்வரர், அமனம் என்றால் ஆடையின்றி இருத்தல், பார்த்துருக்குறோமா? இல்லையே. அப்போ இது வந்து அவர் ஒரு சைவ பெருமகனாக இருந்து செஞ்சிருக்கார். அதுதான் இது சமண கோவிலாக இருந்து சைவ கோயிலாக திருடப்பட்டிருக்கணும்னு கண்டுபிடிச்சார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த நூலை அவர் அனுமானத்தில் தான் கண்டுபிடித்தார். உங்களை போன்ற தமிழ் அறிஞர் அவர் வந்து அனுமானத்தால் தான் அதை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி இது வந்து சமண கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா அமனலிங்கேஸ்வரர் என்று எந்த இந்து புராணத்திலும் சிவன் குறிக்கப்படவில்லை. சிவன் அமனமாக இருந்ததை போன்ற எந்த செய்திகளும் அங்கே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது விநாயகர் கோயில். ஈஸியாக பேர் வச்சுருக்கான். அந்த விநாயகருடைய பேர் காவல் விநாயகர். எப்படி வேணும் வச்சுக்குவான். கொங்குநாடு ஆஸ்பத்திரின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது எங்கள் ஊரில். அதுக்குள்ளே ஒரு விநாயகர் கோயில் கட்டி கொங்கு விநாயகர்னு புதுசாக பேர் வச்சுருக்கான். அந்த மாதிரி அமனலிங்கேஸ்வரன் எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லையே. இது அநேகமாக சமண கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஹைப்போதசிஸ், ஒரு கருதுகோளை வைத்து ஒரு கட்டுரையை அவர் எழுதினார். அந்த கட்டுரையில் அவர் என்ன அவதானித்தாரோ அதுவே நடந்தது. பின்னால் ஒரு பெரு வெள்ளம், மழை வெள்ளம் ஏற்பட்டு அந்த மழை வெள்ளத்தால் மேலே இருந்த ஒரு பாறை உருண்டு கீழே வந்தது. உருண்டு கீழே வந்து இன்னொரு பாறை தடுத்துருச்சு. தடுத்து இப்படி நிற்குது. அந்த பாறை படுத்து நிற்கும்போது அதில் ஒரு பாஸ் ரிலீஃப், ஒரு புடைப்பு சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். இது நான் எடுத்த புகைப்படம். பத்திரிகையாளனாக நான் அந்த களப்பணிக்கு செய்தபோது நான் எடுத்த புகைப்படம். அதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது தெரியுதா? இப்படி கிடைமட்டமாக இருக்குது, அப்படியே நின்றுச்சு. ஆனால் இப்போ அதிக பேர்த்துக்கு இது புரியல. ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி திருமூர்த்தி மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மஞ்சள் தருவாங்க கையில். மஞ்சளை எடுத்து அந்த பாறையில் அடிங்கம்பா. பின்னால் ஒருத்தர் சொன்னார், இப்படி மஞ்சள் தொடர்ந்து அந்த பாறையில் அடிக்கும்போது மஞ்சள் வந்து அந்த பாறையில் இருக்கக்கூடிய பொறிப்பை தின்றுவிடும், அந்த அடையாளம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது. இப்போ அந்த பாறையில் இருக்கிறது என்னங்கிறது அடுத்தது நான் டேர்ன் பண்ணி பார்த்துருக்குறேன். அடுத்த ஸ்லைடை காட்டினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? அங்கே ஒரு சமண தீர்த்தங்கரர் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அப்போ கோவைக்கிழார் எப்படி கண்டுபிடிச்சு இந்த கோயில் திருடப்பட்டது, சைவ கோயிலாக திருடப்பட்டது என்பதற்கான ஆதாரம்தான் இந்த படம். இந்த படத்தை நான் தான் எடுத்தேன். அதில் ஒரு சமண துறவி அங்கே இருக்கிறார். கோவைக்கிழார் இன்னொரு இடத்தில் சொல்வார். சொல்லுங்க தோழர். இல்லை, அது உற்று பார்த்தா தெரியும். நான் தொலைவிலிருந்து எடுத்த படம், கொஞ்சம் தொலைவிலிருந்து எடுத்த படம். அந்த இடத்திற்கு நீங்கள் போகவும் முடியாது. சரிங்களா? இருக்கும், குடை இருக்கும். ஒவ்வொரு சமண துறவிக்கும் குடை இருக்கும், சின்னம் இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு தீர்த்தங்கரையும் பார்ப்பாங்க. இது ஒரு சமண தீர்த்தங்கரர். அப்போது இந்த பாடல் பாருங்க, இது வந்து சூளாமணியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இல்லைங்க. இது அந்த பொறிப்பு மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆமாம், சிங்கம் இருந்தால் மகாவீரர், அதெல்லாம் தெரியும். அது இல்லை. இப்போ இந்த பாடல் பாருங்கள், சூளாமணியில் அந்த பாடல் வருது பாருங்கள். அந்த இறைவனுடைய பேரில் வந்து அணியாது மொழிதுகளும் ஆரணங்கு திருமூர்த்தி கனியாது முழுதுணர்ந்த கடவுள் என்று அறையுமே, கனியாது முழுதுணர்ந்த கடவுள் என்று அறைந்தாரும் அணிஞாலம் உடையாயை அறிவாரோ அறியார். அணியாது ஒளிதுகளும் ஆரணங்கு திருமூர்த்தி. அவங்களுக்கு உடை கிடையாது. சமணத்தில் 2 செக்ட் இருக்குது. திகம்பரான ஒரு செக்ட் இருக்குது, ஸ்வைதாம்பரான ஒரு செக்ட் இருக்குது. அந்த திகம்பரர்கள் ஆடை அணிய மாட்டார்கள். திகம்பரர்கள் என்றாலே திசையை அணிந்தவர்கள் என்று அர்த்தம். அப்போது இந்த பாடல்
இது ஒரு காலத்தில் திருமூர்த்தி மலையாக இருந்து பின்னால் சைவத்தால் திருடப்பட்டு திரிமூர்த்தி மலையானது. இதை முதலில் கண்டுபிடித்து ஊடகத்தில் எழுதி இந்த உலகத்திற்கு காட்டியவன் நான் தான். அந்த விதத்தில் இதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது போயிடலாங்க. அப்புறம் பாருங்கள், இது கோணியம்மன் கோயில். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கோணியம்மன் அப்படிங்கிற ஒரு கடவுள் தான் எங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு காவல் தெய்வம், சென்டினல் டெய்டி. இது பழங்குடி மரபை சார்ந்த ஒரு பழங்குடிகள் வணங்கப்பட்ட ஒரு பழங்குடி இருளர்களால் வணங்கப்பட்ட ஒரு தாய் தெய்வம். அப்போது உங்களுக்கு சேரர்கள் சோழர்கள் வந்து படையெடுக்கும் பொழுது சோழர்கள் சேர நாட்டை பிடிப்பதற்கு ஒரு பேஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சோழ நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டை பிடிப்பதற்காக, அந்த கொங்கு நாடு தங்களுக்கு ஒரு பேஸாக வேணுங்கிறதுக்காக இங்கே சோழர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. அந்த ஆட்சி காலத்திலே அடர்ந்த காடாக இருந்த இருளர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய வாழ்கிற ஒரு பகுதியாக எங்கள் ஊர் இருந்தது. அப்போ அந்த இருளர்களை எல்லாம் அடித்து துரத்தி விட்டு அங்கே வனத்தை எல்லாம் அழித்து அந்த இருளர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இருளர்களுடைய பெயரிலேயே ஊர் பெயர்கள் வைத்தார்கள். அப்படி வைத்த பெயர் தான் கோயமுத்தூர் என்பது. கோவன் புத்தூர். கோவன் என்பவன் இருளர்களுடைய தலைவன். அந்த ஊரில் இன்னும் பல பெயர்கள். கவையன் புத்தூர். கவையன் என்பவன் இருளர்களுடைய தலைவன். இந்த கவையன் புத்தூருங்கிறத கௌசிகாபுரின்னு திருடிட்டாங்க. அப்போ இந்த கோணியம்மன் கோயில், இந்த கோயில் நான் ஒரு தேதி சொல்கிறேன், அந்த தேதியை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மார்ச் 13, 1942. 1942 வச்சுக்கோங்க, மாதம் வேண்டாம். இந்த 1942 வரைக்கும் இந்த கோணியம்மன் என்கின்ற கடவுள், பெண் தெய்வம், பழங்குடி மரபாலேயே வணங்கப்பட்டிருக்கிறார். இந்த தெய்வம் எப்படி வணங்கினா, அதுக்கு அந்த கடவுளுக்கு வந்து வருஷம் ஒரு தேர் திருவிழா நடக்கும், ஒரு கார் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதில் தேர் வடம் பிடித்து இழுப்பார்கள். அந்த தேர் இழுப்பதற்கு முன்பு அந்த வனதேவதைக்கு முப்பலி தருவார்கள். 3 பலி, அதாவது ஆடு, கோழி, பன்றி, இது 3 கொடுத்து தான் அந்த வனதேவதையை ஆறுதல் படுத்தி அந்த தேரை இழுப்பார்கள். இது ஏன் 1941 வந்து நின்று போச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1941க்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத நானும் யோசித்தேன். இப்போது இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலே குஜராத்தில் இருந்து வந்த மார்வாடிகள் கோயம்புத்தூருக்கு குடியேறுகிறார்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் இஸ் ரிச் இன் பிளாக் சாயில், இட் இஸ் ரிச் இன் காட்டன் கல்டிவேஷன். அதனால் துணி தயாரிப்பதற்காகவும் துணி விற்பனைக்காகவும் துணி ஏற்றுமதிக்காகவும் கோயம்புத்தூருக்கு குடியேறுகிறார்கள். அப்படி குடியேறிய ஒரு மார்வாடி, அதாவது சமணர், அவர் வந்து பெரும் பணக்காரர். இந்த கோணியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு. அவர் வருஷம் பாருங்கள், ஒரு 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 மைக்ரண்ட் வந்தவர் வருஷம் இந்த தேர் திருவிழாவை பார்க்கிறார், வருஷம் இந்த முப்பலியை பார்க்கிறார். அவங்க ஜீவகாருண்யத்தை பேசுகிறவர்கள் சமணர்கள். அதனால் போய் கேட்டு பார்க்குறாரு, நீங்கள் பலி கொடுக்காமீங்க, இந்த கடவுளை வந்து இந்த கடவுளை தேர் வச்சுக்கிங்க, பூஜை பண்ணிக்கங்க, பலி மட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறார். அவங்க தொடர்ந்து இல்லை, இது எங்களுடைய மரபு என்று கடைபிடிக்கிறோம். நாம் தொலைத்த மரபை பற்றி பேசுகிறேன். எங்களுடைய மரபு, இப்படித்தான் நாங்கள் தேர் இழுப்போம். ஒரு தடவை என்ன பண்ணிடுறாரு, அவர் போய் நேராக நின்றுறார். நீங்கள் முப்பலி கொடுக்க வேண்டாம், நாட்பலி கொடுங்க, நான் என்னையும் கொண்டுட்டு தேர் இழுங்க, மிருகவதை கூடாது என்கிறார். அன்றைக்கு அவருடைய தியாகம், மக்கள் அப்படி நம்பினார்கள். அந்த தியாகத்தால் அந்த முப்பலி 1942 நிறுத்தப்பட்டது. ஏன் 1942 நிறுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி மிருக பலி கொடுக்கறத, முப்பலி கொடுக்கறத நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருவர் குஜராத்தில் இருக்கிறார், அவருக்கு கடிதம் போட்டார். அவர் ஜீவகாருண்யத்தை பேசுகிறவர், குஜராத்தில் அவருக்கு நெருங்கிய நண்பர். இந்த முப்பலியை நிறுத்தியவர் பேர் வந்து திரிபவன் தாஸ் வெந்திராவன் என்பவர். அவருடைய நெருங்கிய நண்பர் குஜராத்துக்கு கடிதம் எழுதுகிறாரு, முப்பலியை நிறுத்திட்டோம் நாங்கள். உடனே அவர் ஒரு தந்தி அடித்தார்.
அது என்ன தந்தின்னா அழகாக எழுதியிருக்கார். தந்தி ஹேண்ட் ரிட்டன் அந்த காலத்தில். டியர் வெந்திராவன், வெரி கிளாட் அனிமல் சாக்ரிஃபைஸ் ஸ்டாப்ட் என்கின்ற ஒரு தந்தி. அந்த தந்தி கோயம்புத்தூர் சீல் அதில் இருக்குது, 1942. இப்போ அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா அந்த தந்தி யார் அனுப்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததுக்கு போகலாங்க. இவர் தான் அந்த தந்தியை எனக்கு கொடுத்தவர். அடுத்தது போகலாங்க. திரு விமல் சாந்திலால். அடுத்தது போகலாங்க. இந்த தந்தி யாராவது பேர் கண்டுபிடிக்க முடியுதா? யார் அனுப்பின தந்தின்னு? டியர் வெந்திராவன் கிளாட், கீழே என்ன போட்டிருக்குங்க? மகாத்மா காந்தி அவர்கள் அனுப்பிய தந்தி. இந்த தந்தியை நான் வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு தந்தியை நான் கண்டுபிடித்தேன். மகாத்மா காந்தி தான் அவருடைய நண்பர், திரிபுவன்தாஸ் வெந்திராவனுடைய நண்பர். அவர் கோயம்புத்தூர் சீல் வச்சு அந்த தந்தி அனுப்பிச்சிருக்காரு. இந்த தந்தியை இன்னும் வெந்திராவனுடைய, திரிபுவன்தாஸ் வெந்திராவனுடைய வம்சாவளியினரான சாந்திலால் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எனக்கு பத்திரிகை கட்டுரைக்காக இந்த தந்தியை எனக்கே அவர் கொடுத்து விட்டார். இந்த தந்தியை இன்னும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இதுக்கு எதுங்க இருக்குங்க. இதில் என்னன்னா, இதை நான் பெருமையாக சொல்லவில்லை. கோணம்மாள் என்கின்ற இருள பெண் தெய்வம் இந்து கடவுளாக மாறுவதற்கு தெரிந்தும் தெரியாமலேயோ, பரிதாபமாக சொல்கிறேன், காந்தியடிகளும் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதுதான். காந்தியடிகளும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார், கோணமாலை கோணியம்மன் ஆக்கியதில். நண்பர்களே, இன்னும் ஒரு சில ஸ்லைட்ஸ் போயிடலாம். அடுத்தது போகலாம், டக்குன்னு போயிடுவோம். கோணியம்மன் அப்படிங்கிறது இந்த முறைப்படி தான் அங்கே நடக்குது. பார்ப்பன பூசாரிகள் தான் அங்கே பூஜை பண்ணுறாங்க. ஆமாங்க, கோணியம்மனுக்கு ஒரு புராணம் இருக்கிறது. ஆமாங்க, பார்ப்பனர்கள் தான் பூஜை செய்கிறார். அங்கே இருக்குங்க, பார்ப்பனர்கள் தான். அது சைவ கடவுள் இப்போது. ஆமாங்க, அது அரசு கீழ் இருக்குது. சரி, அடுத்தது இது ஒரு கட்டுரை இல்லைங்க. இது வந்து கோயம்புத்தூர் மையத்திலேயே இருக்கிறது. கோயம்புத்தூர் மையத்திலேயே மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்கிறது. ஆமாம், இது பெருமாளின் பழங்குடி மனைவி என்கின்ற கட்டுரை. உங்களுக்கு விஜயநகர காலத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த விஜயநகர காலத்தில் நிறைய பெருமாள் கோயில்கள், விஷ்ணு கோயில்கள் கட்டப்பட்டன. சைவத்திற்கு போட்டியாக வைணவம் இருந்தது. அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த காரமடை ரங்கநாதர் கோயில். கோவையை அடுத்து காரமடைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயில், அந்த ஊரினுடைய சுற்றுப்புறத்திலே இருளர்கள் வசிக்கிறார்கள். அப்போ அந்த இருளர்களை வந்து வைணவத்திற்கு மாற்றுவதற்காக அங்கே பெருமாளுக்கு ஒரு புது மனைவியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, கற்பனையில். அந்த அம்மா பேர் பெட்டதம்மன், பெட்டதா என்கின்ற ஒரு அம்மன். அப்போ இதில் பாருங்க, இருளர்கள் வந்து இந்த வைணவத்திற்கு மாறிய பொழுது நெற்றியில் நாமம் அணிகிறார்கள், நெற்றியில் திருநாமம் அணிகிறார்கள். அப்போ அந்த திருநாமத்தை அணிவதற்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இருளர்கள் ஒரு கதையை வச்சுருக்காங்க, பழங்குடி கதையும். பெருமாளுக்கும் பழங்குடி பெண் ஒருத்தி, அவள் பேர் துளசி லாம்பாள். பெருமாளுக்கும் இந்த துளசி லாம்பாளுக்கும் காதல் வந்தது. பெருமாள் ஒரு பழங்குடி பெண்ணை காதலித்தார். அந்த பெண் பூ பெய்தவில்லை. அப்போது வலுக்கட்டாயமாக காதலிக்கிறார். இது அன்ரெசிப்ரோகேட்டட் லவ், ஒருதலை காதல். உடனே வலுக்கட்டாயமாக அந்த அழகிய பெண்ணை, இருள பெண்ணை, பழங்குடி பெண்ணை தோளில் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போகும்போது அந்த பெண் பூப்படைந்து விடுகிறாள். அந்த பெண் பூப்படைந்த போது அந்த அவளுடைய தூமை, அந்த இரத்தம் பெருமாளினுடைய நெற்றியிலே பட்டுவிட்டது. அதனால் அந்த நாமத்தில் நடுவே இருக்கக்கூடிய இந்த சிவப்பு என்பது நம்முடைய இருளப்பெண் துளசிலாம்பாளுடைய தூமை இரத்தம் என்பது அவர்களுடைய கதை. இதையும் நான் ஒரு கட்டுரையாக எழுதினேன். ஒரே ஒரு கட்டுரை சொல்லி விடைபெறுவேன். நிறைய சொல்லலான்னு நான் நினச்சேன், ஆனால் அது எனக்கு நேரம் எனக்கு இல்லை. நாம் அந்த விழாவிற்காக நாம் போக வேண்டும் நண்பர்களே. அதனால் இந்த இன்னும் ஒரு கட்டுரை, அடுத்தது வாங்க போயிட்டுலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்தது போகலாங்க, அடுத்தது வாங்க, அடுத்தது வாங்க, அடுத்தது வாங்க, அடுத்தது போயிடலாங்க, அடுத்தது கடைசிக்கு போயிடுவோம். இது முன்னாடி போங்க. இது திருமுருகனுக்காக நான் சொல்லது. அது நான் எழுதின வெண்பா.
நானும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து இரட்டையராக வெண்பா எழுதினோம். நான் 2 வரியில் தொடங்க 2 அடியில் தொடங்க அவர் இன்னொரு அடியில் முடிப்பார். அப்படி இரட்டையர் தொடுத்த வெண்பா தான் அது. வேட்டுவர் வேடம் விரும்பிய ஈசனை காட்டு திருமுருகா கண்முன்னே என்று திருமுருகனுக்கு எழுதலை. அது திருமுருகன்கிற கடவுளுக்கு எழுது, அது திருமுருகனுக்கு பொருந்திருச்சு போல் இருக்கு. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, காட்டில் என்று கொள்ளையிட்டான் ஈசன் கொடுத்ததும் ஈசன் என்று சொல்வதெல்லாம் உண்மையா சொல் என்று முடித்தார். எங்கேயாவது தலை தான் பாருங்கள் தமிழறிஞர்கள். நாடு வெண்பா எழுதக்கூடியவன். வேட்டுவர் வேடம் விரும்பிய ஈசனை, அதாவது வேட்டுவர் தான் கொங்கு நாட்டினுடைய நேட்டிவ்ஸ். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி இலக்கிய காலகட்டத்திலே பழங்குடிகளை உள்ளே கொண்டு வருகிறார்கள் சைவத்திற்குள்ளே. அப்போ பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய தேவாரத்தில் என்ன கதை வருகிறது? தேவாரம், இந்த ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்கிறேன். தேவாரத்தில் என்ன கதை வருது? சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய நண்பராகிய சேரமான் பெருமாளை சேர நாட்டிலே பார்த்துவிட்டு அவரிடத்தில் பரிசுகளை எல்லாம் பெற்றுவிட்டு தன்னுடைய நண்பனை பரிசோடு அனுப்பி வைக்கிறார். நடந்து போயிட்டோன்னு அவர் திருவாரூர் நோக்கி போகும்போது, அப்போ கோயம்புத்தூர் இல்லை, கொங்கு நாட்டு பகுதியில் வரும்போது அங்கே ஒரு ஆலயம், அதுதான் திருமுருகன் பூண்டி. திருமுருகநாத சுவாமி, திருமுருகன் தன்னுடைய தந்தையாகிய சிவனை வணங்கிய இடம், அதனால் அது திருமுருகநாத சுவாமி கோயில் என்றே பெயர். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பூரா ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, வேட்டுவர் இருக்கிறாங்க. வேட்டுவர் வேஷம் போட்டுட்டு சிவன் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் விளையாடுறாரு. ஹி பிளேஸ் பிராங்க் வித் ஹிஸ் ஃப்ரெண்டு சுந்தரர், அவருடைய தோழன், தம்பிரான் தோழன் அல்லவா, விளையாடுறாரு. அப்போது விளையாண்டுட்டு என்ன பண்ணுறாரு, வேட்டுவரா வந்து அடித்து, சுந்தரர் போட்டு அடித்து கத்தியை காட்டி மிரட்டி கொடுக்குற பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவரே வந்து கொடுத்தார் என்ற ஒரு கதை சுந்தரர் தேவாரத்தில் இருக்குது. அதுக்கு வந்து வேடுபரி என்றே பெயர். இன்றைக்கி நீங்கள் திருமுருகன் கோயில் போனீங்கன்னா வேடுபரி நடந்த இடம்னு போட்டிருப்பான், என்னமோ இவன் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி. இது வந்து என்ன நினைக்கிறேன், இது அதுதான் கேட்டேன். இது வந்து வேட்டுவர் வேடம் விரும்பிய ஈசனை காட்டு திருமுருகா கண்முன்னே அப்படிங்கும்போது இன்னொருத்தர் பதில் சொல்கிறார், காட்டில் என்று கொள்ளையிட்டான் ஈசன் கொடுத்ததும் ஈசன் என்று சொல்வதெல்லாம் உண்மையா சொல் என்று நான் திருப்பி கேள்வி கேட்டேன். அடுத்த ஸ்லைடில் அதற்கான விடை தெரியும். அடுத்தது வாங்க, இதோட முடித்துக் கொள்கிறேன். வேட்டுவர் வேடம் விரும்பிய ஈசனை காட்டு திருமுருகா கண்முன்னே. வேட்டுவர் வேடம் வேட்டுவரை சைவராக்க வேதத்தார் எண்ணியதா. பாருங்க, வேட்டுவரை சைவராக்க பண்ணியிருக்கான். இது என்னுடைய வெண்பா. வேட்டுவரை சைவராக்க வேதத்தார் எண்ணியதால் காட்டினுள் ஈசனை கல்வனான. பாருங்களேன் ஏங்க, அந்த வேட்டுவருங்கிற பழங்குடியினரை வந்து சைவத்துக்கு மாத்துறதுக்கு சைவத்துடைய கடவுளாகி ஈசனையே திருடனாக்கி இருக்குது பாருங்க இலக்கியம். அது சொன்ன வேட்டுவரை செய்வராக்க வேதத்தார் எண்ணியதால் காட்டினுள் ஈசனை கல்வனானான். அதை பதில் பாருங்க, அதுக்கு முடிவை வச்சுட்டாங்க. தமிழறிஞர்களுக்கு இது புது செய்தியாக இருக்கலாம். அப்போ அவர் பதில் சொல்கிறார், இரட்டையரில் இன்னொருத்தர், காட்டு வேடர் பீத்தெடுத்தார். அதாவது திருநது என்னமோ காட்டு வேடர் தான், பழங்குடிகள் தான் திருநது. உண்மையாக திருநது பழங்குடிகள் தான், வேட்டு வருகிற பழங்குடி தான் திருநாங்க. காட்டு வேடர் பீத்தெடுத்தார். ஆனால் என்னாச்சு, காட்டு வேடர்கிட்ட பூரா பொருளையும் கொடுத்துட்டு இவர் சாமியார் இந்த சுந்தரமூர்த்தி நாயர் உட்காந்து அழுதுருக்கார். உடனே ஊர்க்காரங்களாம் வந்து என்னையா தொலைச்சிட்டீங்க, இந்த மாதிரி நேற்று வேட்டுவரெல்லாம் வந்து அந்த வேட்டுவரை கண்டபடி திட்டிருப்பாருங்க. தேவாரத்தில் படித்து பாருங்க, சுந்தரர் தேவாரத்தில் காட்டு வேடர் பீத்தெடுத்தார். அப்புறம் அழுதுட்டு உட்காந்துருக்கார் திருமுருகன் பூண்டியில். உடனே அவங்களாம் சேர்ந்து என்னென்ன தொலைச்சிங்களோ அதையெல்லாம் நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி ஊரில் வசூல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது என்று அதை ஆய்வு செய்தவர் கிருஷ்ணசாமி நாயுடு, பெரும்புலவர் பண்டிதர் கிருஷ்ணசாமி நாயுடு. அவருடைய சுருக்கம் தான் அந்த கி என்பது. அவர் அந்த நூலிலே கம்மவாரும் தென்னாடும் என்கின்ற நூலிலே இந்த ஆய்வை சொல்கிறார். வேட்டுவரை சைவராக்க வேதத்தார் எண்ணியதால் காட்டினுள் ஈசனே கல்வனானான். காட்டு வேடர் பீத்தெடுத்தார் ஆலயத்தார் பொன் கொடுத்தார் என்றாய்ந்து ஆக்கி வைத்துள்ளார் முடிவு. கிருஷ்ணசாமி நாயுடு வைத்துள்ளார் முடிவு என்கின்ற இந்த ஓவியத்தை நீங்கள் பாருங்கள். இது புத்தகத்தில் இருந்த ஓவியம். இன்னும் நான் வந்து அதாவது தயாரித்துட்டு வந்தது இன்னும் நிறையா சுவையான செய்திகள். நேரம் கருதி இது நம்முடைய மாநாடு, என்னுடைய நேரத்திற்காக நம்முடைய மாநாட்டினுடைய ஒழுங்கை நாம் குலைத்து விடக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் இத்தனை
இவ்வளவு நேரம் பேசியதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.